என் பேர் விக்கி. எனக்கு இன்னொரு பேரும் இருக்கு. டேய் மூதேவி, விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் தூங்கின்னு இருக்கிற? எழுந்து போய் ரெடி ஆகுடா. ஆமாங்க, அதான் என்னோட இன்னொரு பேர். வீட்டில் எதையாவது ஓவர் திங்க் பண்ணிவிட்டு சோகமாக உட்காந்துருப்பேன். அதான் எங்கள் அம்மா அப்படி கூப்பிடுவாங்க. ஆனால் இப்போ கூப்பிட்டது எங்கள் அம்மா இல்லை, என் சித்தி. வீட்டில் இருந்தால் டல்லாகவே இருக்குன்னு எங்கள் அம்மா தான் சித்தி வீட்டில் ஒரு 10 நாள் இருந்துட்டு வாடான்னு சொன்னாங்க. அதான் சென்னை வந்திருக்கேன். என்ன மகா மறுபடியும் வேலையை விட்டியாமே? உங்கள் ஊரில் வேலை செட் ஆகலாம் சொல்கிறா. நான் இங்கேயே எங்கள் ஆஃபீஸில் லோன் கலெக்ஷன் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்றேன். இங்கே தங்கி வேலை பாரு. அதெல்லாம் செஞ்சுட்டேன், எதுவும் செட் ஆகலை. அந்த வேலையை செஞ்சிட்டியா? மொத்தம் எத்தனை இடத்துலடா ஒர்க் பண்ணியிருக்கா? இப்போ ரிசைன் பண்ணதோடு சேர்த்து 11 வேலை. அடப்பாவி. மெக்கானிக் கடை, ஒர்க் ஷாப்லேருந்து பேங்க்கில் அசிஸ்டன்ட் மேனேஜர் வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு. எதுவுமே எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரில. ஏன்டா? ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்ய போர் அடிக்குது சித்தப்பா. போர் அடிக்குதா? அட ஆமாம் சித்தப்பா. வேலைக்கு சேர்ந்த முதல் வாரம் நல்ல இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. அப்புறம் அதே வேலையை திரும்ப திரும்ப செய்ய ரொம்ப வெறுப்பாக இருக்குது சித்தப்பா. எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான வேலை வேணும். சாருக்கு எந்த மாதிரி வேலை பார்த்தா இன்ட்ரெஸ்டாக இருக்கும்? அதான் தேடிட்டுருக்கேன். வேலங்கும். அப்புறம் மகா, சித்தப்பா சாவறதுக்குள்ள ஒர்க் ரிசைன் பண்ணுறதுல ஒரு 50 போட்டுறா. எல்லாருக்கும் புக் ரீடிங்லேயும் மியூசிக் கேட்குறதுல ஒரு ஹாபி இருக்கும். ஆனால் எனக்கு ஒர்க்கை ரிசைன் பண்ணதாங்க ஹாபியே. ஆமாங்க, ஒரு ஆஃபீஸில் கூட தொடர்ந்து 1 வருஷம் கூட ஒர்க் பண்ணதே இல்லை. ஏதாவது ஒரு புது ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஆஃபீஸ் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒர்க்கு செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்புறம் அதே ஒர்க்கை திரும்ப பண்ண செம்ம போர் அடிக்குங்க. அப்புறம் என்ன, அதிகபட்சம் 2லேருந்து 3 மாதம் வரையும் ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இப்படியே இந்த 3 வருஷத்தில் 11 ஆஃபீஸ் மாறிட்டேங்க. இல்லை, எனக்கு புரியல, ஒருவேளை நான் தான் தப்பாக இருக்கனோ? என்னமோ போங்க. டேய் மாமே, மாமே. இவன் தாங்க என் ஃப்ரெண்டு சிட்டு. எனக்கு சென்னையில் இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு. அது என்னடா சிட்டுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு என் மச்சா இருக்காண்டா. மச்சா, இப்ப நான் ஓடிடுறேன். ஓடிடுறாவா? ஐயோ, இவனும் வேற பார்க்குறானுங்களே. முட்டி போடுறா. இப்போ தெரியுதுங்களா இவன் பேர் ஏன் சிட்டுன்னு? தலைவன் சண்டைன்னு வந்தா சிட்டா பறந்துடுவான். மச்சான், லியோ சக்ஸஸ் மீட் பார்த்தா? அதில் மைக் டைசன் சூப்பராக பேசுகிறார்ல? லியோவில் மைக் டைசனா? மைக் டைசன்? மைக் டைசன். டேய், அது மிஷ்கின்ரா. மச்சான் 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 மச்சான், அங்கே பாரு, ஜியோகிராஃபி. டேய், அது ஜிராஃபிடா. மச்சான், உன் அளவுக்கு என்ன இங்கிலீஷ் பேச வரும், ஆனால் ஒரு சில டிஃபால்ட்டான வேர்டு தான் வராது. டேய், அது டிஃபிகல்ட்ரா. டிஃபிகல்ட்டா? டேய் மாமே, டைம் ஆச்சு, வெளியே வாடா. வரேன்டா. சித்தி, நான் வெளியே போகிறேன், வந்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன பண்ணுறான்? இந்த உலகத்தில் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்னா அது கிரிக்கெட்டு. அதுதான் போர் அடிக்காத ஒன்று கூட.
டேய் என்னடா கிரவுண்டு ஃபுல்லாக தனியாக இருக்கு? நைட்டில் ஒரே மழை மச்சான், தண்ணி இல்லாமல் வேறு என்ன இருக்கும் பாப்பலாம். இப்படி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்துக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன மச்சான் மறுபடியும் ஒரு டிசைன் பண்ணிட்டேன்னு கேள்விப்பட்டேன். என்னது டிசைனா? அதான் மச்சான் வேலையை விட்டியான்னு கேள்விப்பட்டேன். ஆமாடா, எந்த வேலையும் எனக்கு செட் ஆகலை. எந்த வேலைக்கு போனாலும் போர் அடிக்குது, செட் ஆகலன்னு சொல்கிறியே, அதுக்கு பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணலாம்ல மச்சான்? பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்கணும்டா. அதுவும் கரெக்டு தான் மச்சான், நம்மளாம் மிடில் கிளாஸ் பசங்க, என்ன பண்ணுறது மச்சான்? ஒரு ஐடியா, உனக்கு இருக்கிற டேலண்ட்டை வச்சு அதான் ப்ரூவ் பண்ணலாம்ல. அப்படி ஒன்று இருக்கானே டவுட்டு, நீ வேற. அதுவும் கரெக்டு தான் மச்சான். என்ன சொன்ன? அது வந்து மச்சான் விடு, உனக்கு பொறுப்பு இல்லை, அதான் உனக்கு எந்த வேலைக்கு போனாலும் செட் ஆகலன்னு சொல்கிறேன். என்ன மச்சான் சொல்கிற? ஆமாம் மச்சான், உனக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருந்தா அதுக்காச்சும் பொறுப்பு வேலைக்கு போகல. அப்போது பொறுப்புறனா என்னடா பண்ணணும்? பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல கல்யாணம் பண்ணுன்ட்டு. அதுக்கு என்னை கல்யாணம் பண்ண சொல்கிறியா? அப்படி இல்லை மச்சான், அவனை லவ் பண்ண சொல்கிறேன். லவ்வா? காலேஜ்லேயே நீ தான் ரொம்ப அழகு தெரியுமா? உண்மையாவா சொல்ற? ஆமாம், அந்த சீனியர் ரமேஷ் உன்னை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு செம்ம கோவம் தெரியுமா? ஏய் ஏண்டா? அவன் உன்னை மிஸ்யூஸ் பண்ணிடுவான். நீ ஒரு நல்ல பையனை லவ் பண்ணதான் லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக இருப்ப. ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு இல்லை. எப்படி நல்ல பையனா உன்ன மாதிரியா? ஹே காமெடி பண்ணாதப்பா. சரி விடு, உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. இதே போல எப்பவுமே என் கூட ஃப்ரெண்டா இருக்கணும், சரியா? சரி சரிடா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் தூங்க போறேன். குட் நைட். ஓகே குட் நைட். ஐயோ இந்த பொண்ணு வேற நிற்கிறாளே, நைட்டு வேற என்னென்னோ பேசிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. சரி கேஷுவலாக ஃபோனை நோண்டிட்டு போயிடுவோம். ஐயோ கிட்ட வராளே கிட்ட வராளே. என்னாச்சு? இல்லை அம்மா ஃபோன் பண்ணாங்க அர்ஜென்ட்டாக, அதை போயிட்டுருக்கேன். சரி டைம் ஆயிடுச்சு, பாய். என்னாச்சு உனக்கு? நேற்று நைட் நல்லா தானே மெசேஜ் பண்ணிட்டு இருந்தான், ஒருவேளை லூஸா இருப்பானோ? அதை வந்துட்டமா. மச்சான் லவ்லாம் என் கேரக்டருக்கு செட் ஆகாதுடா. இல்லை மாமே, நீ யோசிச்சு பாரு, ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவளுக்கு ஸ்போர்ட் பைக் வாங்கணும், அதில் அவள் வெளியே கூட்டின்னு போகணும், அதுக்கு பெட்ரோல் போடணும், அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு ஃபுட்டு அது இதுன்னு ரீசார்ஜ் வரைக்கும் பண்ணணும். இதுக்கெல்லாம் காசு வேணும்ல, அதுக்கு வேலைக்கு போகணும்ல, அதுக்காச்சும் பொறுப்பு வேலைக்கு போகல. அதெல்லாம் சரிதான் மச்சான், ஆனால் நான் தான் இன்ட்ரோவர்ட் கேரக்டராச்சே. மாமே லவ்னு வந்துட்டா இந்த வெக்கம் மானம் சூடு சொர்ண, அப்புறம் இப்போ எதை சொன்னீங்க இன்வெர்டர்னு? டேய் அது இன்ட்ரோவெட்ரா. அதெல்லாம் இருக்காது மாமே. டேய் இதெல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய ட்ரை பண்ணி பல்ப் வாங்கிட்டேன்டா. எனக்குலாம் யார்கிட்டையும் ஐ கான்டாக்ட் வச்சு பேச வராதுடா. உனக்குன்னு ஒருத்தி இருப்பா மாமே, அவள் வரும்போது உன் ப்ராப்ளம்லாம் தூசாக போடும். அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். சரி இங்கே எதுக்கு உட்கார வச்சுருக்க? இந்த தண்ணியில் நீச்சல் அடிக்கிறதுக்கா? கொஞ்சம் வெயிட் பண்ணு மாமே, ஓரமா விளையாடலாம். நம்ம 2 பேர் தானே இருக்கிறோம், என்ன மாட்டுறாங்களா பார்ப்போம். டேய் டேய் ஹலோ டேய் 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 அது போ. கிரிக்கெட் விளாட வந்தோம், ஒரு ஆள் கம்மியாகுது, வரீங்களா? இல்ல ஏங்க வரலன்னு மட்டும் சொல்கிறாதீங்க, வேணா ஒன்று பண்ணுங்க, கீப்பி நின்று பேட் அடிக்கிறீங்களா? சரி ஓகே. ஏ மாமே வாடா சாபுத்திரி போடலாம்.
ஏதாவது பேசும். அத்து நீங்கள் தான் பேட்டிங் ஆடுவாங்க மச்சான், கீப்பி நில்றா. ஆட தெரிஞ்ச மாதிரி பேட்டை பிடிச்சி நின்றுட்டுருக்காளே, அழகா வேற இருக்கா. எங்கேயாவது அடிக்கடி பட்டுற போகுது. டேய், பாலை மெதுவாக போடுறா. டேய், உன் நண்பன் சொன்னதை கேட்டல்ல? உனக்குன்னு ஒருத்தி இருப்பா, அவ ஒரு நாள் உன்னை தேடி வருவான்னு சொன்னான்ல, அந்த பொண்ணு இவதான்டா. டேய், இங்க பாருடா. லவ் பண்ணாதான் பொறுப்பு வரும், அப்பதான் நீ வேலைக்கு போவ. அப்போ அவன் சொன்ன பொண்ணு இவதானா? இவளேதான்டா, இவளேதான். டேய், உனக்கு பிடிச்சி போர் அடிக்காத ஒரே விஷயம் இந்த கிரிக்கெட். அந்த கிரிக்கெட் விளையாட தெரிஞ்ச பொண்ணை விட உனக்கு யாரும் கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாடா. ஆனா நான் போய் எப்படி? அவளை பார்த்தாலே கொஞ்சம் எனக்கு பயமா இருக்கு. டேய் மயிராண்டி, அவன் ஸ்னாப்சாட் நீ இன்ஸ்டான்னு பேசி உஷார் பண்ணி டேட்டிங் அவுட் இன் ஊரூரா சுத்திட்டு இருக்கான். நீ என்னடா ஹை காட்ட வச்சு பேசணும்னு சொல்லிட்டு இருக்க? வெக்கமா இல்ல? பூ. நீ என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. நான் இப்ப போய் அவகிட்ட பேசுறேன் பார். ஹலோ. ஐயோ, ஏ மாமே, பால் வந்துச்சு, பேட்டிங் ஆடுறா. டேய் இருடா. ஐயோ ச்சே. 2 hours later. உன் பேர் என்ன சொல்லவே இல்லை? என் பேரு நிஷா. என் பேர் சிட்டே, என் பேர் விக்கி. என்னங்க, அவர் யார்கிட்டயும் பேச இல்ல, மாட்டாரா? அவங்க சைட் டைப். அவன் யார்ட்டையும் பேச மாட்டான். நீ வேணா பேசி பாரு. ஹாய், என் பேரு நிஷா. ஹலோ. ஒரு நிமிஷம். சரி சிட்டு, ஓகே பாய். பாய். இப்படி தாங்க எனக்கு பிடிச்ச எந்த ஒரு விஷயமும் ரொம்ப நேரம் என் கூட இருக்காது. என்ன மச்சி சோகமாகிற? ஒன்றும் இல்லைடா. சரி வா போலாம்.